பராசக்தி பெருமாய் பரவனின்றோலே அருளிடும் அம்பிகையே அங்காள பரமேஸ்வரியே அபிராமி அந்தாதி பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லெண்ணம் எல்லாம் தரும் அன்பர் என்பர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மாசர் நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகழ்ந்தடனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு திங்கள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நன்றி. என்னை கடவுள் படைத்தார். என்னன்னா என்னை இப்போ அவர் படைச்சதுனால தான் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் மகளா பிறந்தேன். அதனால என்னை படைத்த கடவுளுக்கு நன்றியை கூறுகிறேன். ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாலனே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா ஆனைமுகன் தந்தையாரே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகன் தந்தையாரே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா ஐயப்பன் ஐயனாரே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா வடக்குநாதா என்னப்பனே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா தென்பாண்டி நாட்டனே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா தில்லையில் கூத்தனே. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச. ஓம் சிவாய சங்கரா. ஒரு சின்ன கதை. ஒரு அம்மையாருக்கே மகனா போறாங்க. பிட்டுக்கு மண் சுமந்த படம். இது வைகை அணையில் மதுரையில் வந்து வைகை அணை இருக்கு. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுதுன்னா தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ வந்து மன்னராட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து மன்னராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அரிமர்த்தன பாண்டியன். எல்லாருமே வந்து தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. மன்னரும் அமைச்சர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்க போகிறாங்க. போகும்போது தண்ணி நிறையா வந்துட்டு இருக்கே, எப்படி ஒருத்தராலெல்லாம் செய்ய முடியாது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மன்னர் வந்து அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. சரி அப்படின்னா என்ன பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அவங்க கொஞ்சம் பங்கு அளந்து விட்டுட்டா அவங்கவுங்க கரையை அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வந்து அமைச்சர்களும் சொல்கிறாங்க. சரி அதுபடியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வராங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஊர் முழுக்க சொல்கிறாங்க, தண்டரை போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வைகை அணையில் நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு, அது அதிகமாக போச்சுன்னா ஊர் உள்ள தண்ணி வந்துடும், வீடுகளெல்லாம் அடைச்சிட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு அவங்கவுங்க பங்கு கரையை அடைக்கணும் அப்படின்னு இது வந்து மன்னரோட கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போகிறாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் போகிறாங்க. ஆனால் அந்த வந்தின்ற பாட்டிக்கு மட்டும் குழந்தை இல்லை. ஆனால் அந்த பாட்டி வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் புட்டு நம்ம சொல்லுவோம், ஆனால் பிட்டு செஞ்சிடுவோம். டெய்லி செய்கிற புட்டை ஃபஸ்ட்டு இறைவனுக்கு சிவனுக்கு படைச்சிட்டு தான் அவங்க விற்கவே ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் இறைவனுக்கு வந்து அந்த பிட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் ஒரு நாள் பிட்டு திருவிழாவும் நடக்கும். அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதத்துலேயே தெரியல, கரெக்டாக தெரியல.
அன்னைக்கு வந்து சிவனுக்கு பிட்டு செஞ்சு படைப்பாங்க. மதுரையில் நடக்க பிட்டு திருவிழான்ட்டு. அப்படி நிற்கும்போது வந்தின்ற பாட்டிக்கு மட்டும் யாருமே போகவே இல்லை. ஆனால் அந்த பாட்டி மட்டும் எனக்கு குழந்தையே இல்லையே, எனக்கு வந்து குழந்தை இருந்தால் என்னோட பங்கு கரையை போய் அடைப்பாங்க, ஆனால் எனக்கு ஆள் இல்லைன்ட்டு இறைவன்கிட்ட முறையிடுறாங்க. மதுரை ஏன்னா வந்து சிவனோட திருவிளையாடல் மொத்தம் 64. அப்போ வந்து அந்த பாட்டிக்கு வந்து சின்ன பையன் ரூபத்துல சிவன் வராரு. எப்படி வராருன்னு கேட்டா, ட்ராயர் சட்டை போட்டுக்கிட்டு தலையில ஒரு தட்டு மம்டி எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி துள்ளி குச்சிட்டு என்ன சொல்லிட்டாரு, கூலியால் வேணுமா கூலியால், கூலியால் வேணுமா கூலியால் அப்படின்னு ரோடு நீட்டுக்கு விளையாடிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது வண்டின்ற பாட்டி வீட்டுள்ள இருக்காங்க. அப்பா கடவுளே சிவனே வண்டியாட்டு இருக்குப்பா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, உள்ள இருந்து வேக வேகமா ஒடியாடுறாங்க. பாப்பா என்னோட பங்கு கரையை அடைக்கிறதுக்கு ரொம்ப யாருமே இல்லை, அதனால என்னோட பங்கு கரையை அடைச்சிருப்பா, நீ எவ்வளோ கூலி கேட்டாலும் நான் தரம்பா உனக்கு அப்படின்னு. அம்மா அம்மா எனக்கு கூலியெல்லாம் வேணாம்மா, நீங்க தினமும் புட்டு செஞ்சு படைக்கிறீங்கல்ல, அந்த புட்டு கொடுத்தாலே எனக்கு போதுமா, கூலியெல்லாம் வேண்டாமான்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க அந்த அம்மையார், சரிப்பா நான் செய்யறேன்ப்பா அப்படின்றாங்க. உடனே என்ன பண்றாரு, இவரும் போறாரு, போய் மண்ணல் எண்ணி கொட்டுறாரு. கொட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் கொட்டுவாரு. அப்பா கையெல்லாம் வலிக்குது, ஐயோ காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்ட்டு இப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவரோட பங்கு கரையை அன்னைக்கு எல்லாருமே அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவர் மட்டும் என்ன பண்ண முடியல, அடைக்காத விளையாடிக்கிட்டே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால முடியல. உடனே என்ன பண்றாங்க, ஆனா அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, அன்னைக்கு புட்டுலாம் செஞ்சு விற்கவே இல்லை. அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் புட்டு கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டு வேலை செய்யறேம்மான்னு சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. சின்ன பையனா வந்திருக்கிற யாருன்னு கேட்டா சிவன் தான் வந்திருக்காரு, சின்ன பையனா கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு அந்த விளையாடிக்கிட்டே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே என்ன பண்றாரு, அந்த பங்கு கரையை அடைக்கிறாரு. ஆனா வந்து சாயந்தரம் வந்து மன்னர் வர்றாரு, அரிமர்த்தன பாண்டியன் வர்றாரு. எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்களா, ஊர் மக்கள்லாம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்வையிடுறதுக்காக வர்றாரு. தன்னோட அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு. எல்லாரும் வராங்க, ஊர் மக்களும் வராங்க. எல்லாம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், மன்னர் என்ன சொல்றாருன்னு கேட்போன்ட்டு வராங்க. வரும்போது இந்த வந்தின்ற பாட்டியோட பங்கு கரையை அடைக்கிறதுல வந்து சரியா அடைவிடாம கொஞ்சோண்டு ஓட்டையில தண்ணி வந்துகிட்டே இருக்கு, கசிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து இந்த பங்கு கரையை அடைச்சது யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, சிவன் தான். சின்ன பெண், ஐயா நான் தான் ஐயா அடைச்சேன் அந்த கரையை அப்படின்னு. ஐயோ தண்ணி வந்துட்டே இருக்கு, இல்லைங்க ஐயா நான் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டேங்க ஐயா, சரியா அடைச்சிட்றேங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சரியா அடைக்கல, அப்போ உனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க ஐயா நான் கரெக்டா செஞ்சிருவேங்க ஐயான்றாங்க. உடனே வந்தின்ற பாட்டிக்கு, ஐயோ கடவுளே என் அப்பா சோதிக்கிறேன், என்ன நல்லா தானே செஞ்சிட்டு இருந்தான் புள்ள, என்னடாச்சுன்ட்டு. ஏன்னா மன்னர் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க போறாரு, அப்ப தன்னோட பேரும் வருமே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அந்த அம்மா ரொம்ப கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அப்புறம் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, அமைச்சர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறது, அரிமர்த்தன பாண்டியன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. பெரம்பு எடுத்துட்டு வாப்பா, ஏன்னா தண்டனை கரெக்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு பெரம்பு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொன்னேன்னா, அமைச்சர் என்ன பண்றாங்க, கூட வந்தவங்களும் பெரம்பு எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்தோடனே இல்லை கரெக்டா செஞ்சிடறேன்னு சொல்றாங்க. இல்லை தண்டனை கரெக்டா கொடுக்கணும்ட்டு என்ன பண்றாங்க, ஒரே ஒரு அடி முதுகுல அடிச்ச உடனே ஐயோ அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே பறவை நான் பறக்கிறதுலாம் அப்படியே நின்றுடுச்சு. தாவர இலையெல்லாம் வந்து காத்துல அசையல, அசையாம அப்படியே நின்றுடுச்சு. விலங்கினங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சக்காயிடுச்சு. எல்லாரோட முதுகுலையும் ஒரு அடி தழும்பு பட்டுருச்சு. அப்புறம் வந்து திரும்ப சரி போலாம் அப்படின்ட்டு போறாங்க, சன்னதிக்கு போறாங்க, கோவிலுக்கு. இவரும் கூடயா போறாரு. போயிட்டு உள்ளார கருவறை கிட்ட போகும்போது தான் இவர் உள்ளார போய் என்ன பண்ணிட்டாரு, கருவறையில ஐக்கியமாயிட்டாரு. ஐயோ பாண்டியன் வந்து அப்பதான் அவருக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் பாண்டிய மன்னன் வந்து தன்னோட நான் உங்களை அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இல்லை நீங்க எப்படி அரசாட்சி செய்யறீங்க, மக்களுக்கு வந்து கரெக்டா தண்டனை கொடுக்குறீங்களா என்னன்றதுக்காக தான் நான் சோதிக்கிறதுக்காக வந்தேன்
அப்படின்னு என்ன பண்றாரு சிவன் சொல்றாரு. நான் என்னோட இது மன்னிச்சிருங்க அப்படின்னு எவ்வளவு தூரம் பாண்டிய மன்னன் சொல்றாரு. இருந்தாலும் என்ன பண்ணல, அவர் கேட்கல. கேட்காம என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லும் பார்த்தா சிவன் போறாரு. பின்னாடி வந்து மன்னரும் அமைச்சர்களும் போயிட்டே இருக்கும் பார்த்தா என்ன பண்றாங்க, கருவறையில போய் அவர் ஐயோ இவ்வளோ பெரிய நான் தவறு அழிச்சிட்டேன். நீங்க அப்ப பாண்டியன் கரெக்டா நீங்க வந்து சிவன் சொல்றாரு, நீங்க கரெக்டா நல்லா அரசாட்சி செய்றீங்க, தண்டனெல்லாம் வந்து பாகுபாடின்றி எல்லாருக்கும் கரெக்டா தரீங்க அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லிட்டு கருவறைக்குள்ள போய் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. அவர் வந்து காஞ்சிபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது வாலாஜாபாத் அப்படின்ற இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அன்கான்சியஸா ஆயிடுறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்ப அவரை பார்க்கறதுக்கு வந்து தேவர் வராரு. அவர் பார்த்துட்டு அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து காஞ்சி பெரியவர் மடத்துக்கு போய் அவர்கிட்ட சொல்லி நம்ம ஏதாவது இவருக்கு இது காப்பாத்துறதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனதும் பெரியவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கு, எனக்கு நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும், இந்த திருநீரை எடுத்துட்டு போயிட்டு கண்ணதாசன் அவர்களுக்கு வெயி, அவர் விரைவில் கண் முழிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவர் அந்த திருநீரை எடுத்துட்டு வந்து இவருக்கு 3 மணி அளவுல, மாலை 3 மணி அளவுல வைக்கிறாரு. 6 மணி அளவுல அவர் கண் விழிச்சிடுறாரு. கண் விழிச்சிட்டு எனக்கு யார் இந்த திருநீரை வச்சது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பெரியவா அவர்கள் கொடுத்து உங்களுக்கு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய அதுல இருந்து அந்த இவர் குழைக்கவே மாட்டார், இருந்தாலும் குழைச்சது அந்த ஒரு மனமாட்டத்தில் பெரியவனுடைய அருளாசியலாலும் திருப்பாவையில ஆண்டாள் எழுதிய திருப்பாவையினுடைய கவிதை நடையினுடைய அழகாலையும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாலையும் இவர் வந்து ஆன்மீகத்துல ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற நூலை எழுதுறாரு. இதுல வந்து இந்து மதத்தினுடைய கருத்துக்களை ஆழமாகவும் எளிமையாகவும் மக்களுக்கு சென்றடையும் விதத்துல அவரு சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து கண்ணதாசனை பத்தி கேட்குறாங்க, உங்க இந்து மத கடவுள்கள் ஏன் இவ்வளவு வந்து நிறைய ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது வந்து பயன் தர மாதிரி இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு வந்து கண்ணதாசன் சொல்றாரு, நான் இந்துக்கள் என்ன நம்புறாங்கன்னா, கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு நினைக்கிறதுனால கடவுளோட கையில ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கல, கடவுளை நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க ஆயுதங்களை கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா வந்து இன்னொரு சின்ன விஷயம், தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோது மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சு வெளிகளையாய் உகழ்ந்து திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே அப்படி முளைப்படுத்தி அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். இது எதுக்காகனா நல்ல கணவன் கிடைக்கவும், இந்த நாடு செழிக்கவும், மழை வளம் பெருகவும் இந்த விரதம் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 27வது நாள் இந்த விரதம் வந்து முடியுது. இதுக்கு வந்து இன்னைக்கான பாடல் வந்து கூடார
என்னாரை வெல்லும் சீர் கோவிந்தா முன் தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு அவங்க இந்த விரதத்தை முடிக்கும் போது என்ன செய்யணும்னா கை முழங்கை அளவுக்கு நெய் வழிகிற அளவுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து சாமிக்கு படைச்சிட்டு இன்னைக்கு அந்த விரதத்தை அவங்க முடிக்கணும்.